கோவை யாவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தூய்மை இந்தியா நோக்கில் ஸ்வச்சதா பக்வாடா என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்பு. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்வச்சதா பக்வாடா என்ற நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வரும் செயலருமான முனைவர் PL சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் குழாய் பிரிவின் நிர்வாக இயக்குநர் பிஜு கோபிநாத் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் சுரேஷ் கோபி கலந்து கொண்டு இத்திட்டத்தின் நோக்கம் மற்றும் நன்மைகள் குறித்து மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் குழாயின் பிரிவு நிர்வாக இயக்குனர் பிஜு கோபிநாத் ஸ்வச்சதா பக்வாடா தகவல் பெயர் பலகையை திறந்து வைத்தார். தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வலியுறுத்தும் ஸ்வச்சதா பக்வாடா உறுதிமொழி மாணவ மாணவியர்கள் மத்தியில் ஏற்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக SNR சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அரங்காவலர் T மகேஷ்குமார் நன்றி உரை கூறி விழாவை நிறைவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளரும் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் மக்கள் தொடர்பு மேலாளருமான முனைவர் பிரகதீஸ்வரன், துறைசார் அரசு அதிகாரிகள், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.